ஹாய் செல்லகுட்டி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டி ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி வந்து ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பர்த்டே வந்து வந்துருந்துச்சு. ஸோ சுரேகாவானால் வந்து என் பர்த்டேக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தா. சரி ஓகே, நம்ம அதையே ஒரு ப்ராங்காக வச்சு பண்ணலாம்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் இருக்கனால வந்து ஸோ கொஞ்சம் அவளால் வெளியே போயிட்டுலாம் வர முடியலையா. சரி ஓகே, அதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, நல்லா வரும்னு நம்புகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். சுரேகா வர போகிறா. நம்மளோட ஆக்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த தாட்டு சுரேகா மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி வருதுன்னு தெரில. கண்டுபிடிச்சிட்டானா புதுசாக போயிடும். கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சங்கடம் மட்டும் இருந்துச்சு சுரேஷ். வேறு நான் சொன்னால் சங்கடப்பட்டதுன்னு ஒரு மாதிரி விஷயம் எடுத்தேன். ஏன்னா என் பர்த்டே ஒன்றுமே பண்ணல. ஒரு மாதிரி ஒர்க்க மாதிரி இருந்துச்சு. விளையாட்டு பேசுறது சீரியஸாக சொல்கிறேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு விஷயம் கூட பண்ணல. 12 மணி விஷ் பண்ணல. ரெகுலர் சீரியஸாக சொல்ல முடியாது. நான் பொங்கலாம் சொல்ல, நான் ஓப்பனாகவே தான் சொல்கிறேன். தப்பாக நினச்சா நினச்சிக்கோ. ஏன் என் பர்த்டே வந்து எதுவுமே பண்ணல? காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணடி. இருந்தாலும் வந்து நீட்டாக விஷ் பண்ணுவேன், ஏதோ கிஃப்ட் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஒன்றுமே பண்ணல. எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இல்லாத ஒரு நார்மல் டே மாதிரி தான் போச்சு. பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னேன். அது பிரியாணியே கிடையாது. என்னை தான் போட்டு வேலை வாங்கினேன். அதான் மனசுக்கும் சங்கடம் இருக்கு. என்னடாச்சே தொண்ணூறு வர வர என் மேலே அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிப்போம் ஃபீல் ஆச்சு. உண்மையான சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லுவேன். நம்மளாம் போகிறேன். ரொம்ப நான் ஃபீல் ஆச்சு. நான் சண்டையெல்லாம் போடல. சங்கட்டமாக வச்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதான் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். நான் சும்மா வந்து விளையாட்டு தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டாங்க. சீரியஸாக ஃபீலாக தான் மனசுக்கு சொல்கிறேன். கரெக்டாக நினச்சிக்கோங்க. எனக்கு என்னன்னா, நீ வந்து ஒரு ப்ராப்பராக விஷ் பண்ணல. ஒரு கரெக்டாக விஷ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஸ்டேட்டஸும் வந்து வந்து ஹாப்பி பர்த்டே வந்து போட்டு ஹாப்பி பர்த்டே மை லைஃப் அப்படின்னு போட்டேன். நானும் வந்து இங்கே இருக்கு. நானும் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். பர்த்டே நான் ஐஃபோன்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு கையில ஃபீட் பண்ணிட்டு ஒரு பக்கம் வழுதுதான் இன்னொரு கையில வச்சுட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அவ்வளோ எனக்கு ரெண்டு முடிச்சு அவ்வளோ வேண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. ஐஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் என்ன சொன்னேன், ஏதாவது மொபைல் வாங்கி தரேன், எனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுன்னு சொன்னேன். நீ எனக்கு மொபைலே வேணா வாங்கினேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் சொன்னேன். ஐஃபோன்லாம் போதும், நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் வீடியோ கால் ஒன்று போதும். வாங்கி வேஸ்ட்டு. அவ்வளோ காசு கொடுக்கலாம். தேவையே இல்லை. நம்ம வந்து சீக்கிரம் இதுதான் வாங்குவோம். அந்த ஒர்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கி கொடுத்துருக்கு. இல்லைன்னா ஐஃபோன்லாம் தேவையே வேஸ்ட். கோப்ரோ வேணா வாங்கினாலும் ஒரு ப்ரோ வேண்டாம், சும்மா இருக்கு. ஒரு ப்ரோ வேண்டாம். கேட்ட எதுவுமே கேட்டா நேற்று போட்டோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். ஆர்டிஃபிஷியல் சொல்லணும்னு சொல்லி ஓகே நல்லா இருந்துன்னு சொன்னேன். உண்மையாக நான் சொல்லணும் வந்து பர்த்டே பிடிக்கல, ஹாப்பியாகவே இல்லை.
ஏன்னா நீ வேலை வந்து இப்போ சொல்றது 4-5 மணி வரைக்கும் வேலை வாங்கிட்டு இருந்த, சாயங்காலம் 5 மணிக்கு வேலை வாங்கிட்டு பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு நீ நம்ம வெளியே எங்கேயோ போயிடலாம், ஏற்காடு அந்த மாதிரி எங்கேயாவது போயிடலாம். ஒரு 6 மாதம் பிள்ளைய வச்சுட்டு போனாங்கன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணமா, 3 பேர் இருந்தோமா, என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லுவேன். நீங்கள் தான் வந்து அப்படி சொல்லுவேன். ஸோ நானும் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சொல்லல, நானும் அப்படியே இருக்கேன். சரி எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம வேலை பிரியாணியோட பண்ணேன். அது காலையில ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் ஆயிடுச்சு. அதாண்டி பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். அதாவது நீ வந்து முதல்ல நல்லா விஷ் பண்ணுவ, 12 மணிக்கு விஷ் பண்ண, 12 தான் நீ இந்த டைம் விஷ் பண்ண. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் நிறைய என்னமோ கேப்ஷன் நம்மளாம் போடுவேன். ஆனால் அது வந்து எப்படி சொன்னேன், கிஃப்ட் எதிர்பார்க்கலாம் கூட அது எதிர்பார்த்துறேன். ஓப்பனாக சொல்ல தப்பாக வச்சுக்க. பட் அது நடக்காத என்னால எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியல. நீயே யோசிச்சு போறேன், அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம ஃபேமிலியில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பர்த்டே நம்ம எப்படி செலிப்ரேட் ஐயோ நான் பர்த்டேக்காக ஐயோ நீ கிஃப்ட் வாங்கி கொடுங்க அலைய அப்படிதான் சொல்லுடி. எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி சேட் ஆச்சு. என்னடா அது எக்ஸ்பெக்டேஷனை வந்து இது பண்ண மாதிரி ஆச்சு. எக்ஸ்பெக்டேஷனா பொருள் கிடையாது, பட் அந்த விஷயம் எனக்கு வராத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பர்த்டே நீ எப்போ எத்தனை மணி குளிச்சேன், விளாக் கூட நம்ம எடுத்துட்டு அப்புறம் வேண்டாம் எதுக்கு போட்டு ஒன்று அப்படி சொல்லிட்டு விளாக் எடுக்க வேண்டாம் எதுக்கு இதை போட்டு அப்படின்னு அது எனக்கு ஒரு 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் குளிச்சேன். ட்ரெஸ் ஒரு 10 நிமிஷம் போட்டேன், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நீ பிரியாணி செஞ்ச, நானும் கடைக்கு போயிட்டு வந்தேன். இந்த கடைக்கு அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நீ நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், நீ வேற திருப்பி கேட்டு வந்தியா என்னடா இப்போ ஓகேவா பேபி, ஓகேவா பிடிச்சதா உனக்கு பிடிச்சதான்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சது நீ கிஃப்ட் கொடுக்கல, அதனால கிஃப்ட்லாம் எதிரே நான் பார்க்கல, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எதிரே பார்த்தேன். பண்ணனா அது எப்படி சொல்றது, இத்தனை நாள் நீ பண்ண டோன் இல்லை, சும்மா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. அதுதானே ஒரு மாதிரி என்னடா இது போடா அப்படின்னு தோணுச்சு. சரி விடு, அவ்வளோதான். இந்த சங்கட்டம்லாம் பண்ண எனக்கு ஃபீலிங்லாம் இல்லடி. ஐயோ நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு நமக்குள்ள. என் பர்த்டே அப்போ ஒரு பர்த்டே ஃபீல் எனக்கு வரல. எப்படி சொல்லுங்க, பர்த்டே ஃபீல் எனக்கு வரல. நீ இந்த 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 மூட நம்பிக்கை தூக்கி என்ன ஜெயிச்சு சந்திராஷ்டமா கிந்திராஷ்டமான்னு சொல்லிட்டு ஸோ சந்திராஷ்டமன்னா நீ இப்போ எனக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் விஷ் கூட பண்ண மாட்டேன், என்கிட்ட பேசவே மாட்டேன். என்னடி சொல்ல வர பேபி, நான் ஒரு கொஸ்டினாவோ ஒரு சண்டையாவோ நான் கேட்கலடி. என்னோட சங்கத்தை நீ கேட்டே அந்த பர்த்டே எப்படி இருந்துச்சு ஏன் ஒரு மாதிரி என்ன வீடியோ எடுப்பானு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு குளிச்சேன், காலையில் முடிச்சு ஆர்கியூமெண்ட், நீ கரெக்டாக விஷ் பண்ணல, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு எந்தூசாஸ்டிக்கே இல்லையே. நீ அழுக வேணாம், 3 தொங்க வைக்க வேணாம், நீ கேட்டான்னு சொன்னாலும் என்ன தோணுது சொல்லு, என்னன்னு சொல்லு சாமி, என்னன்னு சொல்லு சுரேஷ், சொல்லுங்க சாமி. எதுக்குடி அழுகுற சுரேஷ், அது எதுக்குடி அழுகுற, புரிஞ்சுங்களா புரிஞ்சுங்களா பாத்தீங்கன்னா
நிறைய பேர் இங்கே நீ அழுது காமிச்சு எல்லாம் முடிக்கணும்னு வச்சுருவாங்க. சொல்லு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே நிமிஷம் இது வந்து ஒரு 1 நம்பர் அறிஞ்சிக்கல. நான் வந்து விளையாட்டு பண்ணேன். எனக்கு உங்களுக்கு வந்து ஏன் சத்தியம் பிராங்காக பண்ணேன். நான் அப்படின்னு நினைக்கிற ஆளை யோசிச்சு விளையாட்டு சார் மட்டும் நினைக்கிற ஆளா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீயும் விளையாட நானும் விளையாட அவ்வளவுதான். என்னன்னு சொல்லுவா இவன் கருத்து என்ன? நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சொல்லும்போது ஒரு வேளை நினைப்பானோ நம்மளால உண்மையாவே முடியல தானே. லூசு அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. சுரேஷ் விளையாட்டுக்கு பண்ண விளையாட்டுக்கு சுரேஷ் இங்க பாரு பாப்பிச்சு காட்டான சுரேஷ். நீ எதுக்குடா விளையாட்டுக்கு சுரேஷ் ஒரு ஜாலி நீ பிராங்க் பண்ண சொன்ன நானும் பண்ண சுரேஷ் ஜாலிக்கு சுரேஷ் அழுகாது சொல்லுடி. சரி அப்படிலாம் நினைக்கிற ஆளாடி நான் என்னடி இப்படி யோசிக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு நம்புறேன். நான் எப்படி வரும் எனக்கு நானும் நினைச்சேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா அப்படி நினைக்க மாட்டேன். புதுசா போயிடும் நினைச்சேன். நீ பார்த்தா நீ நம்புற நம்பிட்டு அழுகிற இல்ல இல்ல சுரேஷ் ஏன் லூசுடி இதை விளையாட்டுக்கு பண்ண பாத்தீங்களா. அதனால நான் வந்து பிராங்க் வந்து நாங்கள் அதிகமாக நாங்கள் பண்றதே இல்லை. ஒரு மாதிரி பர்சனலாக போயிடுது. ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணேன். என்னோட தாட் என்ன இருந்துச்சுன்னா இவ வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாது விமல் அப்படி நினைக்கப்பட்ட ஆள் இல்லைன்னு. பட் ஆனால் இருக்கிற சூழ்நிலை அப்படியே நடந்துச்சு. ஏன்னா நான் பர்த்டே அன்னைக்கு வந்து 5 மணி சாயங்காலம் 5 மணிக்கு தான் குளித்தேன். வீடியோ எடுத்துருந்த விளாக் வந்து பாதியில் கட் பண்ணோம். வேறு இப்போ காலையில் மார்னிங் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. ஸோ அதை வச்சு ஒரு சும்மா ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் மறக்காம சொல்லலாம் பாய்ஸ். சரி ஓகே கண்டிப்பாக இந்த இடம் வந்து பிடிக்கும். நினைக்கிறோம் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். மதுரை விடைபெறுவது உங்கள் விமல் சுரேகா. பாய். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் பண்ணேன். அவளுக்கு அழுக வைக்கணும்னு சொல்லி இன்டென்ஷன் கிடையாது. ஸோ எந்த டோனில் அவள் வந்து புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால் டபுள் அடி பெட் அடிப்படி நினச்சிட்டாங்க. சரி பாய்.